அண்ணியே அண்ணியே பத்திரகாளி அண்ணியே பத்திரகாளி அண்ணி. வாடா வர்க்கி எரும மாடே, போய் எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சுதா? அடுத்தவன் குடிய கெடுத்தாச்சா? அட ஏன் அண்ணி நீ வேற? வேறயா? அண்ணி நீ வேற, அந்த பொண்ணு சரியான கோடீஸ்வரம் விட்டு பொண்ணா இருக்கும் போல அண்ணி. ஐயோ, எல்லாம் கல்யாணத்தை முடிச்சிட்டு சாப்பிடலான்னு போனா அதே இடத்துக்கு அந்த புள்ளையோட பெத்தவங்களும் வந்திருக்காங்க. அவங்க கூட போலீஸும் வந்திருந்தாங்க அண்ணி. அட கடவுளே, உங்க அண்ணன் எங்கடா? அதை ஏன் கேக்குறீங்க அண்ணி? அவங்க அப்பா வந்து அந்த பயலோட சட்டைய புடிச்சு அடி வச்சு உலுக்கிட்டாரு. போதாத குறைக்கு அவங்க அண்ணன் அவங்க அம்மான்னு எல்லாரும் வந்து அந்த மிதி மிதிச்சுட்டாங்க. இதுல நம்ம தலை வேற பெரிய இவரு மாதிரி போய் பேசிக்கிட்டு இருக்காரு. அவரை போட்டு சாத்துன்னு சாத்திருப்பாங்க. நான் விட்டா ஓட்டன்னு ஓடி வந்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிக்கிட்டு போனாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களா? டேய் என்னடா, அவரை மட்டும் ஒத்தையில விட்டுவிட்டு நீ மட்டும் வந்துட்ட? ஏன் நீ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ற, அவரை ஒத்தையில விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்ற. இப்ப நான் மட்டும் வரலன்னு வச்சுக்க, இது எதுவுமே தெரியாது. இப்ப அண்ணனோட நிலைமை என்ன ஆகுன்னே தெரியல. ஐயோயோ ஆண்டவனே, இதெல்லாம் நடக்கும்னு தானே நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். இந்த மனுஷன் என் பேச்சை கேட்டு தொலைஞ்சதை இப்ப எப்படி வந்து விடிஞ்சிருக்கு பாரு. ஐயோ ஐயோ அம்மா, இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன அந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு போயிட்டாங்களா? என்னன்னு தெரியலையா, மொத்த கும்பலையும் கார்ல அள்ளி போட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிக்கிட்டு போனாங்க. நான் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போனேன். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போனோனையும் பயமாயி போச்சு. பிடிச்சிருவாங்கன்னு சொல்லித்தான் வண்டியை திருப்பிக்கிட்டு ஓடி வந்துட்டோம் நாங்க. ஐயோயோ என்னடா இது இப்படி சொல்ற? இப்ப அந்த மனுஷனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு வேற தெரியலையேடா. ஒன்னும் புரியல நீ. என்னடா நீ இப்படி ஒத்தையில விட்டுட்டு வந்துட்ட அந்த மனுஷனை? ஊர்ல வீட்டுல அடங்காததா ஊருக்கு தான் அடங்குன்றது சரியா போச்சு. பொண்டாட்டி அவன் சொல்றதை கேட்டா தானே. சொல்றதை கேட்டும் தொலைய மாட்டேங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சிட்டு போயிருக்காங்களே. ஐயோ ஆண்டவனே, என்னங்கடா இது? இப்போ நான் ஓடி வந்து சொல்ல வந்து இந்த விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சுது. இதுல ஏன் ஒத்தையில வந்துட்டு வந்தேன்னு என்னையே கேட்குறாங்க. ஐயோ, இவங்களுக்கு என்னத்தானே நான் சொல்றது? அத்தை அத்தை. என்னடி யார் வந்தா? அத்தை, இந்த வர்க்கீஸ் பையன் தான் அத்தை வந்தான். வந்துட்டானுங்களா? இவங்களுக்கு இதே ஒரு பழப்பத்தான். போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் வர்றதும், இவங்களுக்கு ஆரத்தி எடுத்து ஊத்தவும். என்ன ஆரத்தி எடுக்க கூப்பிட்டானே? ஆரத்தி எடுக்க இல்ல, உங்க பையனை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு லத்தி அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் சிங்கத்தை போலீஸ்ல வச்சுட்டாங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, என் சிங்கத்தையா புடிச்சு வச்சுட்டாங்க. ஐயோ ஐயோ ஐயோ. வாய் மூடுங்க. சிங்கம் சிங்கம்னு அசிங்கப்பட்டு கிடக்குறாரு. ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல. கம்முன்னு சொன்னாலும் கேட்கறது இல்ல. அந்த புள்ள வீடு சாதாரண குடும்பம் இல்லையம்மா, சரியான கோடீஸ்வர குடும்பமாம்மா. அண்ணி, சாதாரணமா உள்ள தூக்கி வச்சாலே நொங்க எடுத்துருவாங்க. இதுல கோடீஸ்வரம் வீட்டு புள்ள. நம்ம அண்ணன் உயிரோட வருமா? என்னடி வார்த்தை பேசுற? ஏத்த என்னதான் இருந்தாலும் ஊர்ல உள்ளவங்களை விரும்புறாங்க வைக்கிறாங்கன்னா அதெல்லாம் போய் கேட்க கூடாதத்த. அதை விட்டுவிட்டு நான் பெரிய இவன்னு இப்ப எவன் வந்து காப்பாத்துவான்? சொல்லுங்க தம்பி, நல்லா செருப்ப சாணியில முக்கி அடிக்கிற மாதிரி சொல்லுங்க. நானும் பல வாட்டி சொல்லிட்டேன், தலையால அடிச்சுக்கிட்டேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எவனே எக்கட கெட்டு போட்டோம், நமக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். கேட்கறதே இல்லை. ஆட்டம் கட்டினாங்க. இப்போ உள்ள போய் கிடக்குறாராம். யாரு போய் கூட்டிட்டு வருவா? இப்போ நான்லாம் பாருங்க, இப்போ என்ன என்னால் சம்பாதிக்க முடியாமல் இருக்கா இல்லை ஒன்றா? நான் வீட்டிலேருந்து சமைச்சிக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இந்த வீட்டோடே இருக்கல. நான் என்ன இந்த ஊரில் எவன் கூடயாவது சகவாசம் வச்சுக்கிறேன்னா? ஒருத்தன் கூடயும் வச்சுக்கிறது இல்லை. இவரோட காலை கழுகி குடிச்சா கூட உன் பையனுக்கு அறிவு வராதுமா. பாத்துக்கங்க எப்படி பேசுறாங்கன்னு. இதெல்லாம் தேவையா? இப்ப என் சிங்கம் உள்ள ஜெயில கிடக்கேடி. இப்ப அது என்னடி பண்றது? என்ன பண்றது? லாயர் கூப்பிட்டு காசு கட்டித்தான் எல்லாம் வெளியே கொண்டு வந்தாகணும். ஐயோ, தீபாவளி நேரத்துல என்னைய போட்டு என்ன பாடுபடுத்தி எடுக்கிறானுங்க. ஏண்டி, காசு கட்டினா பையனை வெளியே கூட்டிட்டு வந்துடலாமா? உனக்கிட்ட சீட்டு பணம் வரும்ல, அந்த காசை கூட்டுரு, பையனை வெளியே கூட்டிட்டு வருவோம். எனக்கு வாயில நல்லா வந்துடும் பாத்துக்கங்க. மனுஷியா இருக்க மாட்டேன். என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒரு இது மாதிரி நான் நகை சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் பல பாடுபட்டுக்கிட்டு காசு சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்பதான் வர்ற சீட்டை கொண்டு வந்து கொடுத்துடணுமா? கண்ணை உறுத்துதோ? அண்ணி, உங்க வீட்டுக்காரதானே வெளியே கொண்டு வராங்க. ஏன் உங்க அண்ணன் இல்லையா? ஏன் உங்க அண்ணனுக்கு செஞ்சா நீ என்ன குறைஞ்சு போயிருவியா? எவ்வளவு செஞ்சிருப்பாரு உனக்கு? ஆமா, நானே 5-6 துணியை தச்சுக்கிட்டு ஏதோ 2 படல மிஷினை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன அம்புட்டா சம்பாதிக்கிறேன்? நான் மட்டும் என்ன பெடல் வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன்? காட்டு வேலை பார்த்து தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் வாயை கட்டி வயிற்ற கட்டி சீட்டை போட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன்.
ஐயன் தான் ஊதாரி பழப்பு பழைக்கிறான், புருஷனாவது கொஞ்சம் தெளிவாக இருப்பான்னு பார்த்தா ரெண்டு ரெண்டாக இருக்குதுங்க. நானும் அவங்கள மாதிரி இருந்தேன்னா என் பிள்ளை எப்படி கட்டி கொடுக்கறது? உன் பிள்ளைய கட்டி கொடுக்கறத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கேன். என் பையன் ஜெயில இருக்காண்டி, அவன் வெளியே வந்தா எந்த பிள்ளைக்கு அந்த கல்யாணம் நடக்கும்? உங்கள் பையன் தன்னால சம்பாரிச்சு கொடுத்து கொட்டி வச்சிருக்காரு, அதை எடுத்துட்டு போய் விற்று எல்லாம் பண்ணுங்க. என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? பின்ன வேற எப்படி பேசுவாங்க? வருஷம் வருஷம் மாசம் மாசம் இதே ஒரு பொழப்பு. நான் எவ்வளவுதான் பயந்து பயந்து வாழ்றது இந்த ஆள் பண்ற பாவத்துக்கு. இந்த தடவைலாம் என்னால 10 ரூபா செலவு பண்ண முடியாது. பையனுக்கு 10 ரூபா உன்னால செலவு பண்ண முடியாதா? இருக்கட்டும்டி இருக்கட்டும், என் பையனை எப்படி வெளியே கொண்டு வரேன்னு மட்டும் பாரு. கொண்டு வாங்க கொண்டு வாங்க. பாரு, சமாளிச்சு கட்டுக்கட்டா கொண்டு வந்து நீட்டினேன். அப்பெல்லாம் சுருக்கு பையில வாங்கி சொருவிக்கிட்ட, இப்ப என் பையனுக்கு ஒரு ஆபத்துனே உனக்கு கசக்குது. ஆமா, சுருக்கு பையில சொருவிக்கிட்டு நான் தான் கழுத்துல இங்காலே மாட்டிக்கிட்டு திரியிறேன்ல. ஏன் பாவம்மா, மாமியாரும் நான் அக்காவும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வேணா நம்மக்கிட்ட தான் காசு இருக்குல்ல, கொடுத்து எப்படியாவது காப்பாத்திடுவோம். உங்க வாயை கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு இருங்க. இருக்கிற காசை கொண்டு போய் கொடுத்துட்டு அவன் ஒவ்வொரு தடவையும் போய் இப்படி தான் கூட்டிக்கிட்டு போவான். அப்புறம் ஜெயிலுக்கு போவான். அங்கே லாயர் வச்சு காசை கட்டி நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு வருவீங்க. அவங்ககிட்ட இருந்தால் 10 காசை வாங்க முடியாது. கொஞ்ச நேரம் சட்டரை சாத்திக்கிட்டு நில்லுங்க. அடி பாவி, கூட பிறந்த அண்ணனுக்கே இந்த கதி. இதுவே நம்மளா இருந்தா அவ்வளோத்தான். எவரடி இப்போ மட்டும் ஒழுங்கு மரியாதையை நீ காசு கொடுக்கலன்னு வச்சு அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் பார்த்துக்க. இன்ன வரைக்கும் தான் வாய்க்கிலேயே வக்கனையா பேசுனீங்கல்ல, என் பையனை நான் வெளியே கொண்டு வருவேன்னு. முடிஞ்சா வெளியே கொண்டு வாங்க. நீ இல்லைன்னா என்னடி, எனக்கு ஊர்ல நாதி இல்லாமையா இருக்கு? மாப்பிள, நீங்க உங்க மச்சானுக்கு கொடுத்து உதவிங்கன்னு தெரியும், நீங்க பார்த்து பண்ணுங்க மாப்பிள. அம்மா, எங்ககிட்ட எங்க இருக்குது காசு? என்னடி, முதல்ல தான் சொன்னேன் மாப்பிளைக்கு போனஸ் வந்திருக்குது, எனக்கு இந்த அந்த தடவை நல்ல துணி வியாபாரம் ஆனிச்சு அப்படி இப்படின்னு. இப்ப என்னடி திடீர்னு காசு இல்லைன்ற? அது செலவாயிடுச்சு. இவெல்லாம் ஒரு ஆளு, இவெல்லாம் என்கிட்ட பால் குடிச்சு வளர்ந்த புள்ள இன்னைக்கு எங்களையே தூக்கி வீசுறா. அந்த காலத்திலே ரஜினிகாந்த் இதுக்கு தான் பாட்டு பாடி இருப்பாரு போல இருக்கு. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு சிறகு முளைத்தது, ரத்தத்தில் வந்து சொந்தங்கள் உறவு முறித்தது. ரெக்க முளைச்சிருச்சுன்னா வீட்டுல உள்ள எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டா போக சொல்லுது. ஏன் இத்தனை வருஷம் வளர்த்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா? எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து தானே பண்றோம். வேற என்ன தப்பா பண்ணிவிட்டோம்? இனிமே இவளோட ஒட்டு வேணாம், உறவு வேணாம். தூக்கி வீசுனது வீசுதான். இனிமே இவ கூட எந்த சகவாசமும் வேணாம். துணிமணியில எடுப்போம், எல்லாத்தையும் கொளுத்தி போடுவோம். இனிமே அவளோட எதுவுமே இங்க வேண்டாம். எதுக்குப்பா அழுதுட்டு இருக்கீங்க? நம்மளே வேற தூக்கி வீசிட்டு போயிட்டா, எதுக்குப்பா அழுதுட்டு இருக்கீங்க? என்னால முடியலடா. எதுலடா குறை வச்சோம்? நம்ம எல்லாமே தானடா செஞ்சோம். அப்படி இருந்து எப்பறம் ஒரு நிமிஷத்துல நம்மள தூக்கி வீசிடுறாங்க. அவ்வளோட அவங்களுக்கு நம்ம கெட்டது பண்ணிட்டோம், இல்ல சாப்பாடுல நஞ்சையா கலந்துட்டோம். அவங்க நல்லா இருக்கணும்னு தானடா ஒவ்வொரு நிமிஷமும் உழைச்சேன். ராத்திரி பகலுன்னு பார்க்காம எவ்வளவு செஞ்சிருப்பேன். 10 ரூபா சம்பாதிச்சாலும் அதுல 5 ரூபா அவ கல்யாணத்துக்குன்னு அவளோட வருங்காலத்துக்குன்னு சேர்த்து வச்சுட்டு மீதி இருக்க அதை வச்சு தானடா குடும்பத்தையே ஓட்டினேன். அப்படி இருக்கும்போது எப்படி அவளுக்கு தூக்கி வீச மனசு வந்துச்சு? இங்க பாருங்கப்பா, போனவ போயிட்டு போறா, அதை விட்டு தொலைங்க. இனி அது நமக்கு தேவையே கிடையாது. எந்த நிமிஷத்துல நீங்க காலை விழுந்தப்பையும் அவ கரையாம இருந்தாலோ கல் நெஞ்சமா நின்னாலோ அப்பயும் அவ என் தங்கச்சில நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க மட்டும் எதுக்கு அவளையே நினைச்சிட்டு இருக்கீங்க? முடியலடா, என்னால சத்தியமா முடியலடா. என்ன பெத்தவளே எனக்கு பிறந்ததா நினைச்சேன்டா. பொம்பளை புள்ள பிறந்ததையே அவ்வளவு சந்தோஷமா கொண்டாடினவன்டா நானு. எப்பறம் என்ன தூக்கி வீச மனசு வந்துச்சு அவளுக்கு? எந்திரியா, அவ துணியெல்லாம் போட்டு கொளுத்தணும். அவளோடது எதுவுமே இருக்கக்கூடாதுமா. அவ ஞாபகார்த்தமா எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் போட்டு கொளுத்துமா. பாருங்க, இப்ப எதுக்கு அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, இன்னையோட ஒப்பாரி வச்சு அவளை தலை முழுகுவோம். அவ செத்துட்டதான் நினைச்சிருவோம். இனிமே நீங்க யாரை பத்தி யோசிக்க வேணாம், சொல்லிட்டேன். இங்க பாருடா, நீயே எங்க பேச்சு கேட்கற மாதிரி எதுவும் இரு. நீயே எங்க நல்லா மூடி வச்சு ஏமாத்துவனு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு எங்களை ஏமாத்த நினைச்சு நீங்களே போயிடுங்க. உங்களை எல்லாம் நான் புள்ளனே நினைக்கலடா. என்னப்பா பேசிட்டு இருக்க? வேத்து போச்சு. எப்படி எல்லாம் வளர்த்தோம், ஒரு நிமிஷத்துல தூக்கி வீசிட்டால. பெத்த தகப்ப நமக்காக எவ்வளவு செஞ்சிருப்பாரு. மாசம் வெளியூருக்கு போகணும், ஊட்டி போகணும், கொடைக்கானல் போகணும், அங்க போகணும், இங்க போகணும், எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போன மனுஷனை இன்னைக்கு இப்படி ரோட அலைய திரிய வச்சு இப்படி உட்கார வச்சுட்டாலே மூளையில. எப்படி அதெல்லாம் இந்த நன்றி கெட்டவ நம்மளுக்கு பண்ண பாவத்துக்கு கண்டிப்பா அனுபவிச்சுதான் தீர்வா. நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்கம்மா. அவ அனுபவிக்கிறா இல்ல என்னமோ பண்ணி தொலைகிறா, அது நமக்கு தேவையே கிடையாது. அது புள்ளையே இல்ல, புள்ளைய அவள இன்னைக்கு வந்தவனுங்க அவளுக்கு பெருசா போயிட்டாங்கல்ல. விடுங்கம்மா, உங்களுக்காக நான் இருக்கேம்மா. எதுக்குங்க அழுவுறீங்க? ஏன் அழுவுறீங்க? உங்களுக்காக நாங்க இருக்கோங்க. என்னைக்குமே உங்களுக்காக நான் இருக்கேன். அழாதீங்க. எப்படி இருந்த மனுஷன் இந்த வீட்டுல சந்தோஷத்தை மட்டுமே பார்த்து
முடியலங்க. உங்களை கட்டின நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் எங்களுக்காக நீங்க என்ன செய்யாம இருந்தீங்க? எல்லாமே செஞ்சீங்க. அந்த பாவிக்கு புரியாம இருக்கலாம், ஆனா புரியும் போது அந்த வழி அவ உணர்வா. நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. அவளோட நினைவுன்னு எதுவுமே நமக்கு வேண்டாம். விடுங்க, அதை பத்தி யோசிக்காதீங்க. இன்னையோட தலை முழுகிட்டு உள்ள வாங்க. அந்த மாட்டுக்காரனை நம்பி போயிருக்காளே, சாப்பிட்றதுக்குலாம் என்ன பண்ணுவானோ தெரியல. அவ பட்னியா கிடக்குறா, இல்லைன்னா போய் சாவுறா. அது நமக்கு தேவையே இல்லை. விடுங்க. என்னால முடியலடி, சத்தியமா முடியல. என் பிள்ளைய அப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் கையை பிடிச்சிக்கிட்டு என் கூட வரமாட்டேன்னு பார்த்தது நிமிஷம் நொறுங்கி போயிட்டேன்டி. அந்த நிமிஷமே நான் நொறுங்கி போயிட்டேன். ஒரு சில பெற்றவங்களாம் பிள்ளைங்களை தனியாக விட்டுட்டு அவங்களோட சந்தோஷத்தை புரிஞ்சுக்காம அவங்க பாட்டுக்கு வேலை வெட்டி சம்பாதிக்கிறத பற்றியே யோசிப்பாங்க. ஆனால் நான் ஒரு நாள் அந்த மாதிரி இருந்தது இல்லையே. வீட்டுக்குன்னு வந்துட்டேன்னா என் குடும்பம் தான் பெருசு, என் குடும்பத்துக்காக தான் எல்லாம்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணினேன். இதுவும் வேலை முடிச்சு வரும்போதெல்லாம் அப்பா எனக்கு இதை வாங்கி கொடுங்கப்பா, அப்பா எனக்கு வரும்போது இதை வாங்கிட்டு வாங்கப்பா நோனே சொன்ன அடுத்த நிமிஷம் வாங்கிட்டு வந்து கொடுத்தனே. அதெல்லாம் எப்படி அவன் ஒரு நிமிஷத்துல மறந்தா? உங்களுக்கு கொடுத்ததுக்கு பதிலாக வாயில்லாத ஜீவன் இந்த நாய்க்குட்டிங்களுக்கு போட்டிருந்தா கூட நன்றியோட இருக்குங்க. நம்மளுக்கு காலை சுத்தி சுத்தி வருங்க. இவளுக்கு போட்டோம்ல, நம்மள சொல்லணும். ஏ அமுதா, இன்னைக்கு அப்பா அம்மாவை இப்படி அழ வச்சுட்டலடி. இதுக்கெல்லாம் நீ சேர்த்து அனுபவிப்ப, சேர்த்து நீ அனுபவிச்சே தீரணும். பெத்தவங்களோட சாபமும் கண்ணீரும் உன்னை எந்த நிலைமைக்கு கொண்டு வர போது பாரு. ஊமப்பட்ட ஆறுமுகம், உன்னை என் வாழ்நாள மன்னிக்கவே மாட்டேன்டா. அப்பாவையும் அம்மாவையும் கதற விட்டுட்டலடா. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. எப்பாடா, நான் கூட நினைச்சேன் போலீஸ்ல உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க, வெளியவே காலத்துக்கும் வர முடியாதுன்னு. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சுட்டான். சரி, நம்ம வீட்டு குந்தானிக்கு போன போட்டு வந்து ஆரத்தி எடுக்க சொல்லுவோம். அக்கா, இந்த சண்டையெல்லாம் அப்புறமேட்டுக்கு வச்சுக்கலாம், முதல்ல ஃபோன் எடுங்க. அந்த மனுஷன் தான் ஃபோன் பண்றது, என்ன ஏதுன்னு தெரியலையே. போன குடி, என் பையனோட நான் பேசுறேன். ஹலோ, எங்க இருக்க? நடு ரோட்ல இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்க நீயே? போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்களாமே. நான் இதுக்கு தான் தலையால் அடிச்சுக்கிட்டேன். வேண்டாம், தெரியாத விவகாரம் நமக்கு எதுக்கு, வாய முடிட்டு இருன்னு சொல்றதையே கேட்கல. இப்ப எங்க வந்து நிறுத்தி இருக்க பாரு. நீ எல்லாம் மனுஷனா இல்ல மனுஷனான்னு கேக்குறேன். இங்க பாரு, சிங்கத்தை சிறையில் அடிச்சா அந்த சிறைய செதைச்சிரும். அந்த மாதிரி தான் நான் வெளியே வந்தாச்சு, நீ வீட்டுக்கு வா. என்னது, வீட்டுக்கு வந்துட்டியா? வெளியே விட்டுட்டாங்களா? விட்டாச்சு. வா வந்து சேரு டக்குன்னு. யோ, அந்த புள்ள என்னமோ கோடீஸ்வரன் வீட்டு புள்ள, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க நீ போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படி இப்படி இந்த வர்கீஸ் பையன் வந்து சொன்னான். யாரு அந்த வர்கீஸா? அவன் ஒரு தொடரடிங்கி, போலீஸ பார்த்தனே விட்டுவிட்டு ஓடிட்டாண்டி. அவன் சொல்றான்னு நீ கேட்டுக்கிட்டு, போலீஸ் பிடிச்சது உண்மை, உள்ள கூட்டிட்டு போனது உண்மை. அவங்க பெத்தவங்க கேட்டாங்க நீ என் கூட வா என் கூடன்னு. இந்த புள்ள ஸ்ட்ராங்கா நின்றுச்சு, அதனால என்னை வெளியே விட்டாங்க. சரியா, அவங்களையும் கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். வரசாவா? எதுக்குதான் இப்படி பண்ணி தொலைற? அது அங்கேயே தொலைச்சு விட்டு வர வேண்டியதானே, மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மறுபடியும் பிரச்சனை வரதுக்கா? யாரு என்கிட்ட இந்த தேவையில்லாத வெட்டி பேச்சு பேசக்கூடாது, சொன்னதை செய்யணும். இந்த தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒழுங்கா கிளம்பி வாடி, வைக்கிறேன். வக்கீச போய் என்ன வேலை பார்த்து விட்டுருக்கான் பாரு. போலீஸை பார்த்தோன்னே ஓடிவிட்டு அங்க போய் கோத்து விட்டுருக்கானா. ஐயோ ஆண்டவனே, இவனையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? என்னக்கா, என்ன சொன்னாரு? வீட்டுக்கு வந்துட்டாராம். எனக்கு தெரியுடி, என் பையன் சிங்க குட்டியாச்சே, அவனுக்கு தெரியாதவங்க இருப்பாங்களா? அவனையெல்லாம் உள்ள பிடிச்சி போட முடியாதுடி, அப்படியாப்பட்ட சிங்கம். ஆமா, நல்லா இருக்க மனுஷனை இப்படி உசுப்பேத்தி விட்டு என் குடும்பத்தை கெடுத்துருங்க. என்ன ஆச்சா நீ? என்ன ஆகணும், மறுபடியும் அந்த பிள்ளையும் அந்த பையனையும் கூட்டிட்டு வந்திருக்காராம். ஏக்கா, ஒரு தடவை கெட்டா அதோட விடணும், மறுபடியும் எதுக்கு அவங்கள தூக்கிட்டு தொங்கிட்டு இருக்காரு? என்னத்த சொல்றது, நான் வாங்கிட்டு வந்த வரேன் அப்படி. கட்டினதும் சரியில்லை, பெத்ததும் சரியில்லை, இன்னும் நான் எங்க தான் போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. இந்த பிள்ளைங்க வேற தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க எந்திரிச்சாங்கன்னா காலையில் அனுப்பிவிடுங்க, நான் போறேன். சரி நீ இந்த நேரத்துல எங்க போவீங்க? இவரை அனுப்பி விடுறேன், 2 பேரும் வேணா அவர் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வருவாரு. ஒன்றும் வேண்டாமா, அப்புறம் பெட்ரோல் வேற தீந்து போயிடும் உங்களுக்கு, நான் நடந்தே போய்க்கிறேன். ராங்கிக்காரி, ஆட்டக்காரி, அங்க போய் நடிச்சுக்கிட்டு தெரியவா. சரிம்மா, நான் அப்படியே போயிட்டு வரேன். ஆத்து நேரத்துல எங்க போவா? கம்முனு படுமா, அதான் படுக்கையை விரிச்சாச்சுல. ஆமா, அங்க என்னாச்சும் ஏதாச்சும் பக்குன்னு இருக்கு. நான் வாரேங்க மாப்பிள்ள. சரிங்க அத்தை. ஐயோ ஆண்டவனே, அவனையும் திருத்த முடியாது, இவங்களையும் திருத்த முடியாது. யோ, உனக்கு அப்படியே பெரிய இவன் நினைப்பா? இன்னும் தாராள பிரபுவா? காசுன்னு கேட்டோன்னே குடுப்போன்ற, அப்படியே மத்துக்கட்டை எடுத்து மொத்தி போடுவேன் பாத்துக்க. என்னடி தப்பா சொல்லிட்டேன்? தப்பா சொல்லிட்டியா? காசு எடுத்து கொடுத்தா மறுபடியும் எங்க அண்ணன் கிட்ட வாங்க முடியுமா? அவனே ஒரு குடியார பையன், எங்கிட்ட குடிச்சிட்டு உளுந்து கிடப்பான். போதாத வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போயிட்டு ஜெயிலில் கிடப்பான். யார்கிட்டன்னு போய் கொடுத்த காசை கேட்ப? கம்முன்னு இருக்கணும்னு சொல்லிட்டேன். என்னங்கடா உங்க சட்டம்? நான் என்னமோ என் வீட்டுக்கா கொடுக்குறேனே, இவ வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனைன்னு தானே கொடுப்போன்னு, அதுக்கு நம்மளை போட்டு இந்த கிளி கிழிக்கிறா.
ஹம்